शेषाद्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाब्ध्यम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् பெருவெளித்தொழியின் காமக்கடும் கொடுவேந்தே ஒருவெழுத்தம் ஒப்புழிகளே உயிரின் துறைகளுக்கு உலகிருத்தம் புகுதாமல் குலகிற கோதரைத்தா திருவெழுத்த தோல்லிகத்திரியே திருநாட்டகத்தே. அஞ்சாவது பாசுரம். பொறிப்பியல் வாழா உடைய தன்பாடை இக்காலம் ஜிப்பூர் பொறிப்பியல் வெல்லாம் தவிர்ந்தெறிவீசம் தன்னந்துராய் பொறிப்பியல் தோறும் தடங்கண்ணி மாமை திறத்துக் கொலாம் பனிப்புயல் வெண்ணன் செங்கோல் ஒரு நான்று தடாவியதே. ஆழ்வார் எம்பெருமானை பரமபதத்து அனுபவிச்சுருக்கார். எப்படி அனுபவிக்கிறார்? நெஞ்சு அங்கு போயிடுது. ஒரு புல்லு வந்தது, கருடன். அந்த கருடன் மேல பெருமாள் அப்படியே மனசு கூட்டிட்டு போயிட்டாரு. நெஞ்சு இங்க பார்த்தா குழல் போதலர் மடப்பாறையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வன் நிழல் மாதிரி இருந்தார்களாம். அங்கே இந்த புள்ளின் மேலே ஏறி இந்த தன்னுடைய திருத்துறாயோடு சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய சக்கரம் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு திரும்பி வரமா இல்லையா கஷ்டப்படுறார். சரி, இந்த பாடலுக்கு என்ன சொல்றாருன்னா, பனிப்பியல் ஆக உடைய தன்பாடை. அங்கே அவன் காத்தின்றிருந்தான். துளசி மேல காத்து வந்தது. அந்த காத்து வந்து வீசிச்சுன்னா இந்த வேலையிலும் ரொம்பவும் சௌக்கியமா இருந்தது. தன் வாடை இப்போ எரி மாதிரி வீசுகிறது. எப்படி இருந்தது? குளிரச்சி விதையே இயற்கையா தொழிலாக உடைய குளிர்ந்த காத்தானது பொறிப்பியல்வாவுடைய தன் வாடை இக்காலம் இப்போது மாத்திரம் இவ்வூர் இவ்விடத்தில் மாத்திரம் ஆழ்வார்த்த நகரில பனிப்பியல்வி எல்லாம் தவிர்ந்து குளிரச் செய்வதாகிய தன்னுடைய இயற்கையை முழுதும் விட்டு எரி வீசும் வெப்பத்தை வீசுகின்றது. ஆத்து சேர்ந்திருந்தப்போ கண்ணன் துழாய் மாதிரி இருக்கும். விரக காலத்துக்குள்ளே எரி வீசுகிறது, எரிகின்றது அப்படின்ற இந்த சுவாவத்தை யார் உண்டு பண்ணா? அவனை விருத்த விபூரிடத்துவம் விசித்திர விபூரிடத்துவம் அப்படின்னு என்னவான படம். இந்த மாதிரி அந்த தென்னந்துறாய் மேல் வீசும் காத்தை எரி நீ போய் அந்த மாமை நிறம், அந்த பராங்குஷ நாய்க்கு மாமே நிறம் எரிந்து போயிடணும் அப்படின்னு எரிகிற மாதிரி நம்பிச்சிடும். இவ்விதமாக குளிர்ந்த காலமேகம் போன்ற தன்மையுடைய எம்பெருமானது என்றும் ஆராத கட்டளை செங்கோல் இவ்வொரு காலத்தில் கோணலாய் போனது. எரிகிற பதார்த்தத்தை விட்டு குளிர்ந்த பதார்த்தத்தை போய் எரிய வேண்டும். அழுகிய குளிர்ந்த திருத்துறாயின் விஷயமாக ஆசைப்பட்டு மழை தொழித்தலையுடைய மேகம் போல் நீர் செல்கிற பெரிய பெண்களையுடைய இவளது மேனி நிறத்தை அடிப்பதற்கோ போதும் இந்த பராங்குஷ நாயக்கை மேனியை அழிப்பதற்காகவே இந்த மாதிரி எரிகொள் சென்னாயுது என்றபடியே அந்த மேகத்தையே எரியும் மாதிரி அனுபவிச்சுட்டார். ஏன் அவர் எவ்வளவு எவ்வளவு மாத்தலாம். அவரு சுதந்திரம். வாடைக்கு வருந்தி மாமை இழந்த நாயக்கியின் நிலைமையை கண்டு தோழி இறங்கி கூறும் பாடுகிறது. ஐயோ, இந்த வெண்வெள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. எல்லாருடையவும் எவ்வகையான தாபங்களையும்
தணிப்பதையே இயற்கையாக விளைய மந்தமாருதமானது இப்பொழுது இவ்வூரில் இவளை எரிகின்றது. எரிப்பது நெருப்பின் தன்மையே என்று, காற்றின் தன்மை என்று. குளிர்பண்பலையே இயற்கையாகவுடைய காத்துக்கு இப்படி நிலைமை மாறுபட்டதற்கு என்ன காரணம் இருக்கிறது? இவளது நிறத்தை அழிக்க வேண்டும் என்று கருதிய எம்பெருமான் தனது செங்கோன்மையை மாறுபடுத்தி வாடையை வேறுபடுத்தி அதுக்கு இருக்கிறான் போலும். அந்த வாடகைக்கு மாத்திரம் நீ போய் சுட்டுடுவான்னு சொல்லி இருக்கிறான். இன்ன வஸ்துக்கள் இன்ன தன்மையே உடையனவாய் இருக்க வேண்டும் என்று ஆதியிலே எம்பெருமான் ஒரு வரம்பு கட்டி வைத்திருக்கிறான். அதன்படியே குளிர்ச்சியை தன்மையாய் உடைத்தால் இருக்க கடவுளான காத்து இப்போது எரிக்கலை தன்மையாக கொண்டதில் எம்பெருமான் தான் செய்திருந்த வியவஸ்தையை தானே மாறுபடுத்தி இருக்க வேண்டும். மந்தமாருத்தம் பராங்குஷ நாயகிக்கு தாபத்தை உண்டாக்க கடவுளே என்று சங்கல்பித்ததன் போலும் என்று தோழி இறங்குகின்றாள். எம்பெருமானை சேர்வதற்கு கால விளம்பம் பெறாமல் விரைகின்ற ஆழ்வார் தமக்கு இவ்வுலகப் பொருள்கள் யாவும் வெறுப்பு விளைகின்றன என்று ஸ்ரீ மதுரையை போல்வார் சொல்லும் பாவனையாக ஆழ்வார் தமது நிலைமையை வெளியிட்டுக் கொள்ளுகிறார் என்பது இதற்கு உள்ளுரை பொருளாக உணரத்தக்கது. எம்பெருமான் சாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று எம்பெருமான் உரத்தில் இருக்கிறவர்களுக்கு இதர விஷய சக்கியம் அசக்கியமாயிருக்கும். சக்கியம் அசக்கியமாயிருக்கும். இவ்வுலகத்தவரான பிராகிருத்தர்களுக்கு இன்பம் தரும் பொருள்கள் ஆழ்வார்க்கு துன்பம் தருவது ஆகா தோத்துதல் முன்னிரண்டடிகளில் நிரூபிக்கப்பட்டது. இங்குள்ள எல்லாரையும் சுகப்படுத்துகின்ற சப்தாதி விஷயங்கள் திருக்குறுகூரில் வாழ்வார்க்கு மாத்திரம் வெறுப்புக்கு இலக்காக இருக்கின்றது என்றவாறு. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சங்கமி அப்படின்னு கீதையில் ஒரு ஸ்லோகம். எல்லாரும் தூங்கிச்சே ஞானி எச்சரித்திருக்கிறான், இவன் தூங்கிச்சே அவா எச்சரித்திருக்கிறார். ஆகையினால லோகத்தார் எது சந்தோஷமோ இவரு துக்ககரம் அப்படின்ற தன் வாடை என்னாது என்றாவது பிரிப்பியல் வாடை என்றாவது சொன்னால் போதுமே. இரண்டு விசேஷங்கள் இட்டதுக்கு இக்காலம் இவ்வூர் என்ற ரெண்டு விசேஷம் விடுற தொழில் பண்பையும் குணப்பண்பையும் கருதி என்றார். பஞ்சபூதங்களும் ஒன்றாகிய காத்து மற்றொன்றாகிய அக்னியின் தன்மையை அடைந்த இந்த அநீதி மத்து எப்போதும் இல்லை, மற்றெவ்விடத்திலும் இல்லை. அவனை பிரிந்திருக்கிற இக்காலத்திலே பிரிந்து தனியிருக்கிற இவ்வூரிலே என்பது தோன்றா இக்காலம் இவ்வூர் என்றது. வாடை முன்பு இவளுக்கே இனியதாய் இருந்த என்பது சரி இக்காலம் எனப்பட்டது. இப்பராங்குஷ நாயக்கின் ஆத்தாமையை கண்ட ஊராரையும் வாடை தப்பித்தலால் இவ்வூர் எனப்பட்டது. எடாழ்வானை கொண்டு நெஞ்சை கவர்ந்து போனான். வாடையை அனுப்பி மேனி நிறுத்தையும் கவர்ந்து போக கருதி வாடையை கொடியதாகுமாறு சங்கல்பித்து ஏவி இருக்கக்கூடும் என்பது தோன்றா மாமே திறத்து பலாம் என்பது. புயல் வண்ணன் மேகம் போர் கரிய வடிவத்தையும் மேகம் போல் பெரிய வடிவத்தையும் அதுபோலா
தாபம் தீர்த்து பத்திரகாரம் எதிர்பாராமல் புதுவிகித தன்மை குணத்தையும் உடையவனென்று பேறு பெற்றிருக்கும் பெருமான் இப்பொழுது விருத்த சங்கல்பம் செய்து கொண்டு வருத்தத் தொடங்கினானே என்று சொல்ல வேண்டி இப்போது வருந்துகின்ற பெருமானுடைய இயற்கை என்னது என்று குறித்தான். புயல் வண்டனாய் இருந்து வைத்து இப்படி இவன் வருந்துகின்றானே, காத்தின் வைபவத்தை மாத்திரம் மாற்றினானந்தன் தன் சுவாவத்தையும் மாற்றிக் கொண்டானே என்பதை மாயா பாவனனே மதுசூதா நீருளாய் தீயாய் நீராய் நிவனாய் விசும்பாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் முத்துமாய் முத்துமாய் நீயாய் நீரின் நவாறு என்ன விசித்திரமேன்னு சொல்லிட்டு போற. அப்படின்னு என்ன, நெடுங்கடல் நிற்பதும் ஞாயிறு காய்வதும் நிற்றலும் கால் ஒடுங்கி கடப்பதும் தன்கார் படுவதும் ஊழிதனில் சுடும் கனல் பத்தி சுடாதே இருப்பதும் தும்பை புனைந்து நெடுங்கனலாழி அரங்கேசர் தன் திருவாணையினே, திருவரங்கத்து மாலை அப்படின்னு பிள்ளை பெருமாளை என்றால் பண்ணியிருக்கார். அது ஒரு பாதிசன் விளக்கிறார் என்ற படி உலகத்தில் சிருஷ்டி பொருள்களை யாவும் உடை பெயர்தல் எம்பெருமானது கட்டளைப்படியே ஆதலால் இங்கு வாடையின் குணம் மாறினதை எம்பெருமானது ஆக்ஞை தோணுதலினாலாகிறது என்று குறித்தாள். விருது விபூரிமத்துவம் என்ற பெருமானுக்கும் விசித்திர விபூரிமத்துவம் இந்த விருது விபூரிமத்தை சொல்ற. ஒரு நான்கு தடாவியதே எம்பெருமானுடைய செங்கோல்மை ஒரு நாளும் நிலை குலைவர் என்று அப்படிப்பட்டது இவன் நிறத்தை அடிப்பதற்காக, இவள் நிறத்தை பராங்குசநாயக்கின் நிறத்தை அடிப்பதற்காக இவ்வொரு பொழுது நிலை குலைந்தது, மாறாடித்து தடாறியது. இதனை தோழி பாசனமாக கொள்வதென்றே தாய்ப்பாசனமாகவும் கொள்வதுண்டு. ஆகியனாலே விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் விருத்த விபூதினத்துவம் உண்டு, விசித்திர விபூதினத்துவம் உண்டு. இந்த மாயா வாமனனே மதுசூதா நீங்களால் 7ஆம் பத்திலே 8வது திருமாயிலே அர்த்தத்தை இங்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு இதுல என்ன விஷயம் அப்படின்னா, சம்சாரத்தில் எல்லாருக்கும் பாஹ்ய விஷயங்களே அனுகூலமாய் செல்லாருக்க எம்பெருமான் அந்தது செல்லாதே அவத்தோட்டை சகவாசம் பாதகமாக இருக்கிறது. எம்பெருமான தவிர மிச்ச லோக விஷயங்கள் எல்லாம் சம்சாரத்தின் விஷயங்கள் ஆழ்வாருக்கு பாதகமாக இருக்கிறது. அந்த விஷயத்தை இந்த பரிப்பியல்வாக உடைய தன் வாடை இக்காலம் எப்போது பரிப்பியெல்லாம் தவிர்த்து எரி வீசும் நம் தண்டந்துராய பரிப்பியல் சோறும் தரங்கண்ணி மாமை திருத்திருக்கலாம். பரிப்பியல் வண்ணன் செங்கோல் வரனான்னு தராவையதே, அவனுடைய செங்கோல் மாறி போயிடுத்தது. இந்த மாதிரி பண்ணி எழுதலானா? ஒரு விரகினி அண்டமாரதத்தால் பாதிக்கப்பட்டு கிடந்த அவஸ்தை கண்டு அவள் தோடி வைக்கும் பாயகரத்தாலே அழை செய்கிறார். எந்த திருவாய்மொழிக்கு இதனுடைய விவரணம் அப்படி என்றால், விஸ்மயம் படுகிறார். மாயாபாமனே மதுசூதா நீருளாய் இந்த திருவாய்மொழிய ஜெகத் வைச்சித்திரியத்தையும் பார்த்து விஸ்மயப்படுகிறார். எந்த மாதிரி அப்படின்னா, ஜெகதேவ மகாச்சரியம் ரூபம் மிஸ்ஸ மகாத்மனகா தேனாச்சரியவரேனாகும் பவதா கிருஷ்ணசங்கதா. அக்ரூர கண்ணனை கோகுலத்தன்னம் மதுரை கூட்டிண்டு வந்திருக்க துரியோதன் அனுபவம். அக்ரூரகா கிரூர ஹிருதயா கோபிகள் தான் சென்றார். கண்ணனை கூட்டிட்டு போயிட்டானே. யமுனா தரத்தை வந்தான். நான் சஞ்சாவனம் பண்ணிட்டு வரேன்,
தேரிலே ராமகிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கா. எங்க போறதுக்கு? வழியிலே போக்குவரத்து மதுரை போறதுக்கு. இவன் அங்கே தடாகத்துக்குள்ளே சந்தியானம் பண்ணி இறங்குறான். அங்க ராமகிருஷ்ணன் இருக்கா தண்ணீர. பாருங்க மேல பார்த்து அங்க இருக்கிறார். எங்க இருக்கிறார்? தேரதியும் இருக்க, இவர் சந்தியானம் இருக்குன்னு அங்கேயும் இருக்காரு. அப்படி என்ன எம்பெருமான் எங்கும் உளன் எனவால நினைச்சு பண்ணறான். அவனே எம்பெருமான் நிறுத்திக்கு இதன் உதாகரணம். அதை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஜெகதஸ்தமிதம் என்ற மாதிரி ஜெகதியில் மகாச்சரியம் ரூபஸ்ய மகாத்மனகா ஏனாச்சரியவரேனாகம் பகத்தோ கிருஷ்ண சங்கதகா. இந்த சந்தாவன பண்ணு யமனேல வந்து யமனேல உள்ள கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கானே என்ன இது ஆச்சரியப்படுறாரு. அந்த மாதிரி இவர் காத்தானது குளிர்ந்திருந்து எவ்வளவு இப்போ சுடுறது என்ன எம்பெருமானுடைய இது என்ன வைச்சித்திரியம் அப்படின்னு அவன் வைச்சித்திரத்தை 10 பாசுரத்திலையும் சொல்றாரு. என்ன சொல்றார்? இவை என்ன நியாயங்களே, காரிய காரணங்கள் எல்லாம் அவன் விபூதி, சந்திரன் சூரியர்கள் அடங்கா அவன் விபூதி, கிருத்தத்திரேதாபர கலியுகங்கள் தேவ மனுஷியாதைகள் எல்லாம் அவன் விபூதி. 3ஆம் பாசுரத்திலே. 4ஆம் பாசுரம் லோகத்தில் நித்தியானித்த பதார்த்தங்கள் அவன் விபூதி. 5ஆவதுல உயிர் பாசுரம் மஜரவர் விதிதம் வரை அடியேருக்கு கூட்டிண்டு வென்று அனுக்கிரகம் பண்ணி நாக்கல் உட்காண்டு எல்லாவற்றையும் சொல்லி பொருந்தார் சம்சாரத்திலே என்ன வைத்தது இருக்குன்னா ஆச்சரியம் உண்டா? நான் எங்கேயோ திருந்துட்டு இருந்தேன், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியே அடைந்து வெள்ளம் தேர்வேன் கூட்டிண்டு வந்தார். இந்த பாசுரம் பாடுபடுகின்றார். நானே நாகர உட்கார்ந்த பாசுரம் பாடுவேன். அனுபவ பரிவாகவா பாசுரம் வந்தது. என்னையும் சீர்திருத்தின் மாதிரி பண்ணினாரே, அதுக்கு சந்தோஷம். அதன் விபூதியிலே விஸ்மரணாதி விருது விபூதி மற்றும் மயக்கா வாமனமே மரியாம் மண்டமந்தருடாய் அப்படின்னு விருது பூர்வத்துவம் அவரது இதே 6:3 நிலைகின்றார். 6ஆம் பத்திலே 3ஆம் திருவிழாவின்படி விருது பூர்வத்தை சொல்றார். திருவிநகர் பாசுரத்தை சொல்ல அதில் ஒரு பாசுரத்தில் 6ஆம் பாசுரத்தை சொல்றார். அபிமானாதி விசித்திர பதார்த்தங்களும் அவனுடைய விபூதிகள் தான். சகல ஜெகத் சிருஷ்டி திட்டித்து வியாபித்து நிர்வகித்து துக்கியனாயிருப்பதும் அவனுடைய விபூதிக்கு சேர்ந்தது. ஞான கர்ம சப்தாதி விஷயேந்திரியங்கள் சகலம் இந்த விபூதிகளே சேர்ந்தது. வேத பிரதிபாத்தியத்துவம், அறிவு சூக்மத்துவம், சேத்தனங்கள் அனைத்தும் இவ்விபூதியிலே சேர்ந்து அவனுடைய விபூதியிலே சேர்ந்து யதாசக்தி சொல்லவல்லார் என்றைக்கும் கிருதகித்தியராக மாசுச்சாகா என்கிறபடியே கிருதகித்தியராதர் அப்படின்னு செய்தவேள்வியராதர் அப்படின்னு சொல்றார். பாசுரமே இருக்கு ஒரு ஓரா இல்லை அப்படின்ற ஆகையினாலே விஷயம் என்னன்னா எம்பெருமான் சங்கல்பித்தது நடந்தே தீரும். மூக்கம் கருவது வாச்சாரம் தொண்டும் லங்கேகிறது எஸ்ய பிரசாத கலையாபகிரஷ்ணோதி தொண்டு பிரதாவதி ரவேந்திர வக்தி மூக்கா அந்த பிரவசதி தொண்டே யாரு என்னோடும் கிருப வந்து ஆகையினாலே அடியேனுக்கு அந்த ஆடையே சுடும் மாதிரி நிர்வகிச்சிருக்கானே இதன் போடல் விஷயம் பிரகிருதி சம்பந்தத்தை மாற்றி வச்சிருக்கானே சந்தோஷப்படுவேன். என் இவருக்கு இதர் விஷய வைராக்கியம் தானாக வந்தது. ஆகையினாலே அடியேன் தனிப்பட்டவன் என்று சொல்லிவிடுகிறார். பஸ்மத்ரதமாரம்பாம் எதிரேகரவற்றமாம் லக்ஷ்மி வல்லவரையந்தாம் வந்தே குரு பரம்பராம்